1998ல் யூகேயோட நார்ம்ஸ் படி ப்ராப்பர்லி ரெஜிஸ்டர்ட். 1999ல் ஆஸ் பர் ஹிந்து ரைட்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ் படி ராஜா முத்தையா மன்றம் அடையாறில் வந்துட்டு அவங்களுக்கு திருமணம் ஆகுது. இது வந்துட்டு 2 பேரும், அதாவது விஜய் அவருடைய முழு பேர் ஜோசப் விஜய் சந்திரசேகர், கிறித்துவ மதத்தை சார்ந்தவர். சங்கீதா ஹிந்து மதத்தை சார்ந்தவர்கள். ஸோ 2 பேரும் வெவ்வேறு ரிலிஜன் அப்படின்போது இது வந்துட்டு ஒரு இன்டர் கேஸ்ட் ஒரு இன்டர் ரிலீஜியஸ் மேரேஜ். ஸோ திஸ் இஸ் கவர்ன்டு பை ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட், சிறப்பு திருமண சட்டத்தின் கீழ் இந்த வந்துட்டு கல்யாணம் வந்துட்டு நடைபெற்றிருக்கு. ஆஃப்டர் 1999 2000ல் ஒரு மகன், 2005ல் ஒரு மகள் பிறந்திருக்காங்க. 2 பேருமே ஒரு ஹாப்பியான ஒரு லைஃப் தான் லீட் பண்ணியிருக்காங்கங்கிறத அவங்களே அவங்க பெட்டிஷனில் ஒத்துக்கொண்ட ஒரு சமாச்சாரம். இதில் வந்துட்டு இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆஃப்டர் மேரேஜ் த பெட்டிஷனர் யார், சங்கீதா, இந்த மேட்டரில் ஹேஸ் டிவோட்டட் ஹர் செல்ஃப் டு த ஃபேமிலி, அப்ரிங்கிங் த சில்ட்ரன். இதெல்லாம் இந்த அவர்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்களோட பெட்டிஷன்லேயே இருக்குது. அப்ரிங்கிங் த சில்ட்ரன் அண்ட் டு த வெல்ஃபேர் ஆஃப் த ரெஸ்பாண்டன்ட். அதாவது நான் வந்துட்டு சங்கீதா ஆகிய நான் என்னுடைய திருமணத்திற்கு பின் இந்த குடும்பத்துக்காக, என் குழந்தைங்களுடைய அவங்களுக்கு தேவையானதுக்கு இது பண்ணுறதுக்காகவும், என்னுடைய ஹஸ்பண்ட் ரெஸ்பாண்டன்ட் விஜய்க்குடைய நன்மைக்காக நான் வந்துட்டு என்னை நானே தியாகம் செய்து கொண்டேன் அப்படிங்கிற பியூராக அவங்க வந்துட்டு ஒரு மேரிட்டல் லைஃப்பில் இருக்கிற ஒரு ஹவுஸ் ஹோல்டு ஒய்ஃப் உடைய கேரக்டர்ஸ் அவங்க கரெக்டாக ப்ளே பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே கிளியராக தெரியும். ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள், ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ்.